வணக்கங்க. வருஷங்கள் பல ஆச்சு, குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இழந்த இலை. அந்த இலந்தையுடைய கொழுந்தை பார்த்தீங்கன்னா நான் பறிக்கிறேன். இந்த மாதிரி கொழுந்தை ஒரு கைப்பிடி பறித்து அம்மியில் போட்டு 4 பல்லு பூண்டு உரித்து போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மிளகு வச்சு அதை நல்லா அம்மியில் போட்டு அரைச்சி இவ்வளோ பேர் உருண்டையாக வரும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பெண்கள் பீரியட்ஸ் ஆன முதல் நாள், 2வது நாள், 3ஆவது நாள் அதிகாலை எழுந்து என்ன பண்ணுங்க, பழைய நீர்னு சொல்லுவாங்க, கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க, பழைய கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க, இல்லை நீராகாரம்னு சொல்லுவாங்க. முந்தின நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு முன்னாடியே சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை பார்த்து குடிப்பாங்க. அதுதான் நீராகாரம்னு சொல்லுவாங்க. அந்த நீராகார ஒரு சொம்பில் நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற இந்த மருந்தை போட்டு நல்லா கலந்து காலையிலே வெறும் வயிற்றுலேயே குடிச்சிடணுங்க. இப்படி முதல் நாள், 2வது நாள், 3ஆவது நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. முதல் மாதம் குடிங்க, கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும். அப்படி இல்லைனா 2வது மாதம் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா 3வது மாதம். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் ட்ரை பண்ணுங்கள். அந்த 5 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பெண்கள் நிறைய பேர் கர்ப்பம் தரிச்சிருக்காங்க, குழந்தை பேர் பெற்றிருக்காங்க. உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, கண்டிப்பாக ஒரு குழந்தை செல்வம் கிடைக்குங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்படி 3 நாள் நீங்கள் இந்த மருந்துகள் எடுக்கும்போது, மாதத்துக்கு 3 நாள் எடுத்தால் போதும். முதல் பீரியட்ஸான முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் எடுக்கும்போது பத்தி சாப்பாடு இருக்கணுங்க. நான்வெஜ் சுத்தமாக எடுக்கக்கூடாது. உப்பு புளிக்காரம் சேர்த்திக்காதீங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக